Hi children, welcome to Math Rhythm. This is chapter 8 Algebraic Expressions and Identities of Class 8 CBSE. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா multiplication of polynomial by a polynomial. That is ஒரு பைனாமியலையும் இன்னொரு பைனாமியலையும் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு பைனாமியலையும் ஒரு ட்ரைனாமியலையும் எப்படி மல்டிப்ளை பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா multiplying a binomial by a binomial. இப்போ நம்ம ரெண்டு பைனாமியல் எடுத்துக்கலாம், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ 2a + 3bன்னு ஒரு பைனாமியல் எடுத்துக்கலாம், இன்னொரு பைனாமியல் வந்து 3a + 4b. இது நம்ம சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2a + 3b × 3a + 4b. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது, இந்த ரெண்டு டேர்மாலையுமே இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 2a இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2aவால் இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்னா 2a × 3a + 4b. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, +3b இருக்கா? ஸோ இந்த செகண்ட் டேர்ம் +3bயால் நம்ம செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். அப்போது +3b × 3a + 4b. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2aவால் உள்ள டேர்ம்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 2a × 3a வரும். கரெக்டாக? ஸோ 2a × 3aனா 2 × 3 6, a × a² அப்போது 6a² வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2a × +4b. ஸோ 2a × +4bனா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 4s are 8, a × b ab, 8ab வரும். ஸோ +8ab. இப்போ 2a × 3a + 4b பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த +3bயால் இந்த எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ +3b × 3a பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3b × 3a. This is equal to 3 3s are 9, b × a ab. ஸோ 9ab வரும். +9ab. நெக்ஸ்ட்டு 3b × 4b. ஸோ +3b × 4b. This is equal to 3 4s are 12, b × b² ஓகேவா? ஸோ +12b². இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த a² வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ 6a² அப்படியே எழுதிக்கலாம், 6a². நெக்ஸ்ட்டு இங்கே 8ab இருக்குது, இங்கே 9ab இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ 8 + 9 நமக்கு 17 வருமா? ஸோ 17ab + b² வந்து இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ +12b². புரியுதா எப்படி பண்ணணும்ன்ட்டு? நம்ம நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இன்னும் நிறைய சம்ஸ் ட்ரை பண்ணும்போது நமக்கு கிளியர் ஐடியா வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம் போடலாம். மல்டிப்ளை, இதில் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிப்ளை x - 4 and 2x + 3. இது ரெண்டுமே பைனாமியல் தான் இல்லையா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் மல்டிப்ளை x - y and 3x + 5y கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சம்மையும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, x - 4 × 2x + 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் என்ன, எக்ஸா? இந்த எக்ஸால் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x × 2x + 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனோட செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, -4 இருக்கா? ஸோ -4ஆல் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -4 × 2x + 3. புரியுதா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ x × 2x பண்ணணும். கரெக்டாக? x × 2xனா 2x² வருமா? 2x². நெக்ஸ்ட்டு x × +3 பண்ணணும். அப்போது +3x. நெக்ஸ்ட்டு இந்த -4ஆல் இந்த எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -4 × 2x நமக்கு என்ன வரும், -8xன்னு வருமா? -4 × 2 -8 அப்புறம் x. ஸோ -8x. நெக்ஸ்ட்டு -4 × 3 பண்ணணும். ஸோ -4 × 3னா நமக்கு -12 வரும். கரெக்டாக? ஸோ -12. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு x² வந்து இந்த ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், 2x². நெக்ஸ்ட்டு x வந்து 3x இருக்குது, இங்கே -8x இருக்குது. ஸோ 3x - 8xனால் நமக்கு -5xன்னு வரும் இல்லையா? 3x - 8x is equal to
மைனஸ் 5x. ஸோ அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 12 இருக்குது. ஸோ மைனஸ் 12. புரியுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ செகண்ட் ஒன் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒனில் எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் 3x ப்ளஸ் 5yையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸால் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 3x ப்ளஸ் 5y. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் ஒய்யால் நம்ம செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். 3x ப்ளஸ் 5y. இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? எக்ஸ் இன்டூ 3x பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்டூ 3xனால் நமக்கு 3x ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டூ ப்ளஸ் 5y, அப்போது ப்ளஸ் 5xyன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா? மைனஸ் ஒய்யால் 3xை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு மைனஸ் 3xyன்னு வரும். மைனஸ் 3xy. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய் இன்டூ ப்ளஸ் 5y, அப்போது மைனஸ் ஒய் இன்டூ 5yனா நமக்கு மைனஸ் 5y ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் 5y ஸ்கொயர். இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5xy மைனஸ் 3xy இருக்கு இல்லையா? அப்போ ப்ளஸ் 2xy ஆன்சர் வருமா? ஸோ ப்ளஸ் 2xy. நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் வந்து இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் 5y ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா எப்படி பண்ணணுன்ட்டு? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9 என்னென்னு பார்க்கலாம். அதில் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் ட்ரை பண்ணலாம். மல்டிப்ளை a ப்ளஸ் 7 அண்ட் b மைனஸ் 5. a ப்ளஸ் 7 இன்டூ b மைனஸ் 5. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? a இருக்கா? ஸோ ஏயால் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ b மைனஸ் 5. ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? ப்ளஸ் 7 இருக்குது. ஸோ ப்ளஸ் 7ஆல் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். b மைனஸ் 5. இப்போது a இன்டூ b ab கரெக்டா? நெக்ஸ்ட்டு a இன்டூ மைனஸ் 5 மைனஸ் 5a. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7 இன்டூ b வந்து ப்ளஸ் 7b. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7 இன்டூ மைனஸ் 5 வந்து மைனஸ் 35. ஓகேவா? ஸோ ab மைனஸ் 5a ப்ளஸ் 7b மைனஸ் 35. இதில் லைக் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ we cannot simplify further. This is the answer for this sum. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளை a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் அண்ட் 5a மைனஸ் 3b. a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயரையும் 5a மைனஸ் 3bயையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மால் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். அப்போது a ஸ்கொயர் இன்டூ 5a மைனஸ் 3bன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? ப்ளஸ் 2b ஸ்கொயர் இருக்கா? ஸோ ப்ளஸ் 2b ஸ்கொயர் இன்டூ செகண்ட் எக்ஸ்பிரஷன் 5a மைனஸ் 3b. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். a ஸ்கொயர் இன்டூ 5a வந்து நமக்கு 5a க்யூப்னு வரும். கரெக்டாக? ஸோ 5a க்யூப். நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 3b, அப்போது மைனஸ் 3a ஸ்கொயர் b. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2b ஸ்கொயர் இன்டூ 5a, 2b ஸ்கொயர் இன்டூ 5a. அப்போ 5 2s are 10. ஸோ 10ab ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 10ab ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2b ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 3b பண்ணணும். ஓகேவா? அப்போது 2b ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 3b. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ மைனஸ் 3 வந்து நமக்கு மைனஸ் 6 வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் இன்டூ b வந்து b க்யூப்னு வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் 6b க்யூப். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். லைக் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா? we cannot simplify it further. So this is the answer for this sum. ஓகேவா? புரியுதா? ஒரு பைனாமியலை இன்னொரு பைனாமியலை எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டிப்ளையிங் எ பைனாமியல் பை எ ட்ரைனாமியல். ஒரு பைனாமியலையும் ஒரு ட்ரைனாமியலையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரைனாமியல்னா அதில் 3 டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? பைனாமியல்னா 2 டேர்ம்ஸு. ஸோ இப்போ நான் ஒரு பைனாமியலும் ஒரு ட்ரைனாமியலும் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பைனாமியல். இதில் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரைனாமியல். அப்போது நம்ம ஒரு பைனாமியலையும் ஒரு ட்ரைனாமியலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மால் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் உள்ள செகண்ட் டேர்மால்
செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, ஏ இருக்கு இல்லையா. ஸோ ஏயால் செகண்ட் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, ப்ளஸ் 7 இருக்கு இல்லையா. ஸோ ப்ளஸ் 7 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a ப்ளஸ் 5. ஓகேவா. இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் நமக்கு ஏ க்யூப்னு வருமா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு 3a வந்து 3a ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. ஸோ ப்ளஸ் 3a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு 5. ஏ இன்ட்டு 5னா நமக்கு ப்ளஸ் 5aன்னு வருமா, ப்ளஸ் 5a. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் 7ஆல் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ப்ளஸ் 7 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 7a ஸ்கொயர்னு வருமா, ப்ளஸ் 7a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7 இன்ட்டு 3a. ப்ளஸ் 7 இன்ட்டு 3aனா நமக்கு 21a வரும் இல்லையா. 7 இன்ட்டு 3 21 இன்ட்டு a. ஸோ ப்ளஸ் 21a. நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு 5. 7 இன்ட்டு 5னா ப்ளஸ் 35. ஸோ இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஏ க்யூப் வந்து இந்த ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ ஏ க்யூப் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் பார்த்தோன்னா இங்கே 3a ஸ்கொயர் இருக்குது, இங்கே 7a ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ஸ்கொயர்னால் நமக்கு 10a ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக. ஸோ ப்ளஸ் 10a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 5a இருக்குது, இங்கே ப்ளஸ் 21a இருக்குது. அப்போ ப்ளஸ் 5a ப்ளஸ் 21aனா நமக்கு 26a வரும் இல்லையா. ப்ளஸ் 26a. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 35 கான்ஸ்டன்ட். புரியுதா எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலுமே நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 10 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிளிஃபை a plus b into 2a minus 3b plus c minus 2a minus 3b into c. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷனை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, a plus b into 2a minus 3b plus c என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு பைனாமியலையும் ஒரு ட்ரைனாமியலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ a plus b into 2a minus 3b plus c. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், a இன்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 2a minus 3b plus c. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b இன்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா. ஸோ ப்ளஸ் b இன்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 2a minus 3b plus c. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். a இன்ட்டு 2a வந்து 2a ஸ்கொயர்னு வருமா. ஓகே. 2a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a இன்ட்டு மைனஸ் 3b வந்து மைனஸ் 3ab. ஓகேவா. நெக்ஸ்ட்டு a இன்ட்டு ப்ளஸ் c வந்து ப்ளஸ் ac. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ளஸ் பியால் உள்ள டேர்ம்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் b இன்ட்டு 2a வந்து ப்ளஸ் 2ab. ஓகேவா. ஸோ ப்ளஸ் 2ab. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b இன்ட்டு மைனஸ் 3b வந்து மைனஸ் 3b ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக. மைனஸ் 3b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b இன்ட்டு c வந்து ப்ளஸ் bc. இப்போ இதில் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருந்தால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் வந்து இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஸோ 2a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ab வந்து இங்கே மைனஸ் 3ab இருக்குது, இங்கே ப்ளஸ் 2ab இருக்குது. ஸோ மைனஸ் 3ab ப்ளஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு மைனஸ் abன்னு வருமா. ஸோ மைனஸ் ab. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் ac இருக்குது, இது இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ ப்ளஸ் ac அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3b ஸ்கொயர் இருக்குது, இதுவும் இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் 3b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பிசியும் இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் பிசி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, 2a மைனஸ் 3bயை சியால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ 2a மைனஸ் 3b இன்ட்டு சி பண்ணிடலாம். ஸோ 2a மைனஸ் 3b இன்ட்டு சினா ஃபஸ்ட்டு 2a இன்ட்டு சி பண்ணணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2ac. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3b இன்ட்டு சி, அப்போது மைனஸ் 3bc. ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை மைனஸ் பண்ணணும் இல்லையா. 2ac மைனஸ் 3bcயை மைனஸ் பண்ணணும். மைனஸ் 2ac மைனஸ் 3bc. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா,
இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் சைனால் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி மைனஸ் 3b ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. இப்போ மைனஸால் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் இன்ட்டு 2ac வந்து நமக்கு மைனஸ் 2ac வருமா? ஸோ மைனஸ் 2ac மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3bc வந்து ப்ளஸ் 3bc வரும். ஓகேவா? ப்ளஸ் 3bc. இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். a ஸ்கொயர் வந்து இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏபி இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் ஏபி. நெக்ஸ்ட்டு ஏசி. ஏசி வந்து இங்கே ப்ளஸ் ஏசி இருக்குது, இங்கே மைனஸ் 2ac இருக்குது. அப்போ ப்ளஸ் ஏசி மைனஸ் 2acனா நமக்கு மைனஸ் ஏசி ஆன்சர் வரும் இல்லையா? ஏசி மைனஸ் 2ac இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏசி. ஸோ மைனஸ் ஏசி. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது, மைனஸ் 3b ஸ்கொயர் இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் 3b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பிசி வந்து இங்கே ப்ளஸ் பிசி இருக்குது, இங்கே ப்ளஸ் 3bc இருக்குது. அப்போ ப்ளஸ் பிசி ப்ளஸ் 3bcனா நமக்கு ப்ளஸ் 4bcன்னு வரும். கரெக்டாக? ஸோ ப்ளஸ் 4bc. ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 2a ஸ்கொயர் மைனஸ் 3b ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் ஏசி ப்ளஸ் 4bc. ஓகேவா? திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ கிளியராக இருக்கா? ஒரு பைனாமியலே இன்னொரு பைனாமியலே எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஒரு பைனாமியலே ஒரு ட்ரைனாமியலே எப்படி மல்டிப்ளை பண்ணணும்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.